Lovelies, welcome to Simple Tamil Channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ITC Masterchef Hyderabadi Biryani cooking paste அதோட ரெசிபி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 80 கிராம் பேக் அண்ட் இதில் வந்து நம்ம 250 கிராம் அரிசியும் அண்ட் 1/2 கிலோ சிக்கன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைதராபாடி பிரியாணி நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இதோட ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் போல தான் இருக்குது. நம்ம வந்து அரிசியை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அடுத்து கிரேவி ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நம்ம பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரைஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 250 கிராம் அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக 2 கப் வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் அவைலபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், வேணா செக் பண்ணுங்கள். இது வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 900 ml வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 6 கப் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் அது கூட 1 டீஸ்பூன் உப்பு அண்ட் 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் இதை போட்டு நம்ம அரிசி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம எக்ஸஸ் வாட்டர் ட்ரெயின் பண்ணிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்து ஆனியன்ஸை வந்துட்டு தின்னா கட் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெயில் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஆனியனை. அதுக்கு பிறகு நம்ம வேக வச்சு அந்த சாதத்தை அதில் போட்டு ஒரு தடவை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த வெங்காயத்தோட அரிசி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ 2வது ஸ்டெப். இப்போ வந்து நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஹைதராபாடி பிரியாணிக்கு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த பேக்கில் இருக்கிற அந்த குக்கிங் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு பேனில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 300 ml தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கு பிறகு 25 கிராம் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக 1/2 கிலோ சிக்கன் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மிக்சரை வந்து நல்லா கொதிக்க விடும். ஸோ இது நல்லா கொதி வந்ததும் மூடிட்டு நம்ம சிம் பண்ணி ஒரு 15 to 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ஸ்டெப்பும் ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ரைஸ் ரெடி, இப்போ கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் தான். ஸோ அதான் 3rd ஸ்டெப். ஃபைனலாக பிரியாணி ப்ரிப்பரேஷன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லேயராக நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த சிக்கன் கிரேவி வந்து ஒரு லேயர் வந்து வச்சுட்டேன். அதுக்கு பிறகு ரைஸ், அகெயின் வந்து ஒரு சிக்கன் கிரேவி, அகெயின் ரைஸ், அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை லேயர்ஸ் வேணால் வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ நிறைய லேயர்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் நான் ஒரு லேயர்லையுமே கொத்தமல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டேன். அண்ட் எல்லா லேயரும் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருங்க. அப்புறம் கார்னிஷிங்க்கு நம்ம வந்து முந்திரி பருப்பு, குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, ஸோ வெறும் முந்திரி பருப்பு மட்டும் நான் அப்படியே வந்து தூவி விட்டுட்டேன். தட்ஸ் இட். அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ 5 minutes சிம் கழித்து எடுத்தால் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஜென்டலாக ஒரு சூப்பராக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ITC Masterchef ஹைதராபாடி பிரியாணி ரெடி. இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு சீரியஸ்லி. அண்ட் மெயினாக இதோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிரேவியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அளவு பொறுத்து பார்க்கும்போது நமக்கு 1/4 கிலோ அரிசி அண்ட் 1/2 கிலோ சிக்கன் தான். ஸோ 1 to 2 பேர் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பிக் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இருக்கும். பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.